வணக்கம், நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு பிக் த ரைட் ஸ்டாக் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஃபார் த பிகினர். இதில் வந்து என்னென்னா, நம்ம ஸ்டாக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம், அந்த ஸ்டாக்ஸோடைய வேல்யூ எப்படி இது பண்ணுறோம், அடுத்தது வந்து ஒரு ரைட் ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிகினருக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் கரெக்டாக எப்படி இருந்தால் நீங்கள் பை பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னங்க, நம்ம ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அந்த ஸ்டாக்ஸாக கொடுப்பாங்க. அது வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் போயிட்டு உட்காந்துக்கும். கரெக்டாக அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி ஒரு நல்ல ஸ்டாக்ஸாக பிக் பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிகினர் லெவலில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும். நல்ல ஸ்டாக்ஸாக வாங்கும்போது தான் நல்ல ப்ராஃபிட்டுங்கிறது வரும். அந்த ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் நிறைய கெயின் பண்ணலாம். இன்னும் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா அந்த ப்ராஃபிட் புக் பண்ணி வேறு ஏதாவது பண்ணலாம். இந்த மாதிரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க, டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அது வந்து அந்த கம்பெனி வந்து அந்த ஸ்டாக்ஸோடைய வேல்யூ எப்படி ஏறுது இறங்குது, நம்ம எப்படி இது பண்ணுவோம். அதாவது அந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸோடைய வேல்யூ ஏறும். அந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம், அந்த ஸ்டாக்ஸோடைய ப்ரைஸுங்கிறது இறங்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணதுக்கப்புறம் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, அனலைஸ் பண்ணணும்னா அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பாஸ்ட்டு வந்து அதோடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, பாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்து ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்துட்டு ப்ராஃபிட்டுங்கிறது ஏறுதா இல்லை இறங்குதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பார்க்கணுன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நெட் ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதில் வந்து அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெப்ட் இருக்குதான்னு பார்க்கணும், கடன் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த கடனை வந்து அவங்க கடன் இருந்ததுன்னா அவங்க குறைச்சிருக்காங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து தான் அந்த ஸ்டாக்ஸுங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு பிகினர் லெவலில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியுடைய ஸ்டேட்மெண்ட் அண்ட் நியூஸ் அப்டேட்ஸ் இது எல்லாமே பண்ணணும். அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் பிஇ ரேஷியோ பார்க்கணும், பிபி ரேஷியோ பார்க்கணும், ஃபேஸ் வேல்யூ பார்க்கணும், ஆர்ஓஇ பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணும். அதாவது 1 இயரில் இந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ ஹை ப்ரைஸில் போயிருக்கு, எவ்வளோ லோ ப்ரைஸில் போயிருக்கு. அப்படி லோ ப்ரைஸில் போயிருந்தா ஏன் லோ ப்ரைஸில் ஒரு ஸ்டாக்ஸுங்கிறது போயிருக்குன்றது நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது நீங்கள் ஒரு பிகினராக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க, ஒரே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் எடுத்துட முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி போட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இடம் வாங்கி போட்டு ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க. பட் இதில் வந்து ஒரு 3 வருஷமாவது வெயிட் பண்ணால் தான் அதில் லைட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட். நீங்கள் அதில் எவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிட்டே இருக்கும். அது நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்ஸாக எடுக்கணும். அந்த நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னா, நம்ம வீடியோவில் ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் சீரீஸஸ்ன்னு போட்டிருக்கேன். அதில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டலுக்கு பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ எப்படி பார்க்குறதுன்னு நான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு கடன் இருக்குதா பார்த்துட்டீங்க. அந்த கடன் இல்லைன்னா, கடன் இருந்ததுன்னா கூட குறைச்சிட்டு வராங்களா அந்த கடனுன்ட்டு நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நெக்ஸ்ட்டு பார்க்கணுன்னா, கடன் குறைச்சிட்டு வராங்களான்னு பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹை லெவலில் எவ்வளோ போயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சவுத் இண்டியன் பேங்க் ஸ்டாக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 36 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 31 ரூபாயிலையும் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன், 32 ரூபாயிலையும் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன், 29 ரூபாயிலையும் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. ஒரு பிகினராக இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ரூபா இல்லை 23 ரூபா ரேஞ்சில் போயிட்டுருக்கு இந்த சவுத் இண்டியன் பேங்க். நீங்கள் ஒரு பிகினராக இருந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டாக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வாங்க முடிஞ்ச அளவு அதை 1000, 100, 200 அந்த மாதிரி வாங்கக்கூடாது. ஒரு பிகினராக இருக்கும்போதும் சரி, எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸு ஒரு அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி போடுறீங்க. அங்கேருந்து ஒரு 5 ரூபா குறையுதுன்னா 2 ஸ்டாக்ஸ் வாங்குங்க. அங்கேருந்து ஒரு 5 ரூபா குறைஞ்சுன்னா 3 ஸ்டாக்ஸ் வாங்குங்க. இந்த மாதிரி 2, 3, 2, 1, 2, 2, 3, 2, 1 அந்த மாதிரி வாங்கிட்டே வர உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டாக்ஸ் ஆகிடும் ஆவரேஜ் ப்ரைஸில். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 36 ரூபாயில் வாங்கினேன். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் வந்து அதிக ப்ரைஸில் இருக்கும்போது வாங்கினேன், எனக்கு தெரியல. ஓகேங்களா.
நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 32 ரூபாயில் இருக்கும்போதும் ஸ்டாக்ஸுங்கிறது சவுத் இந்தியன் பேங்க் வாங்கினேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் 1000 சவுத் இந்தியன் பேங்க் ஷேர்ஸுங்கிறது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆவரேஜ் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 26 ரூபாயில் இருக்குது என்கிட்ட. 1000 ஸ்டாக்ஸு 26 ரூபாயில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிருக்கு 23 ரூபாய். இன்னும் வாங்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் 2, 3, 2, 1 அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணுவேன். அப்படி தான் வாங்கணும் ஸ்டாக்ஸுங்கிறது. நீங்கள் வந்து அப்பா ஸ்டாக்ஸ் இருக்குதுப்பா 36 ரூபாயில் இருக்குது, காசு இருக்குது, ஒரு 1000 ஸ்டாக்ஸை வாங்கி போட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வாங்கி போடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். அந்த கம்பெனியோடைய ஏதாவது நியூஸ் அப்டேட்ஸை பொறுத்து வாங்கணும். இப்போ வந்து அதனால தான் இந்த நேட்கோ ஃபார்மாவுடைய நியூஸ் வந்ததால் என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸோடைய ப்ரைஸ்லாம் இறங்கிடுச்சு. அதனால் எல்லாம் வாங்கி வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. 1, 2ங்கிறது ஷேராக வாங்கி போடுங்க. தயவுசெய்து அதிகமாக வாங்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்லாத எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் நீங்கள் பை பண்ணாதீங்க. 1, 2ங்கிற ஸ்டாக்ஸை பை பண்ணுங்க. அப்படியே உங்களால் காசை வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா, பாண்டு மார்க்கெட்டில் தூக்கி போடுங்க. உங்களுக்கு வந்து சேஃப்டி ஏரேட்டட் பாண்டு வாங்கி, செக்யூர் பாண்டு வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 9 ரூபாய் எனக்கு கிரெடிட் ஆகிட்டுருக்கு. நான் வாங்கி போட்டிருக்கேன் பாண்டில், எனக்கு கிரெடிட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? சேஃபாக பாண்டை கன்சிடர் பண்ணி, இல்லைனா உங்களுடைய ஃபினான்ஸ் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வர காசை ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் அதில் போட்டிருந்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் 90 ரூபா வரும். அதுலேருந்து வர காசை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஷேரு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அப்படியே உங்களுக்கு இது இல்லையா, டைவர்ஃபிகேஷனாக கோல்டில் வாங்கி போடுங்க. இப்போ கோல்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 71 ரூபா தான் விற்கிது. 71 ரூபா மீன்ஸ் கோல்டு பீஸ் சொல்கிறேன். 71 ரூபா ரேஞ்சில் போயிட்டுருக்கு. நீங்கள் 1, 2 வாங்கி போட்டுட்டு பாண்டில் போட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பீஸை வாங்கி போடுங்க. இப்போ ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது இறங்கிட்டு இருக்கிறது. தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேரை வாங்கி போடாதீங்க. கண்ணை மூடிக்கிட்டே வாங்கி போடாதீங்க. 1, 2ங்கிறது ஷேரை வாங்கி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸில் தான் என் சேனல் மேலும் மேலும் முன்னேறும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹேவ் நைஸ் டே.